நேயத்தின் மறுபிறவியாய், மனிதநேயத்தின் வித்தாய், தந்தை குரல் வளத்தால் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை தன் இதயத்திற்குள் ஒவ்வொருடைய இதயத்திலும் முத்திரை பதித்தார். அவருடைய வித்து உலகம் முழுவதும் மனிதநேயமிக்க செயலால் இந்த உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடம் மூலமாக எண்ணற்ற நாடுகளில் எல்லாருடைய அன்பையும் எல்லாருடைய இருதயத்திலும் இடம் பிடித்து இந்த கலை தமிழ்நாட்டு கலைகள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த பெரும் முயற்சியின் வழிகள் 22 வருடங்கள். இந்த 22 வருடம் அவர் பட்ட கஷ்டங்கள் இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழ் இதயங்கள் மூலமாக அவருடைய புகழ், அவருடைய பெயரை தந்தையை போல் இந்த மேடையிலே ஒவ்வொரு வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதவிங்கிறது மறந்து போச்சு, இறக்கங்கிறது கிடையாது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. உலகத்தில் அதுதான் நோய் நொடிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களா நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் மறைந்தாலும் அந்த குரலால் எல்லாருடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கக்கூடியவர். இன்னைக்கு அப்படி பார்க்க போனா பார்த்தீங்கன்னா நாகூர் கனிபாய் ஐயா இதுவரைக்கும் உலகத்துல அவங்க குரலுக்கு ஈடு இதுவரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஐயா காயல் ஏஆர் ஷேக் முகமது ஐயா இன்னைக்கு அவங்களும் இல்லை. நீங்க எல்லாருமே நாகூர் கனிபா ஐயாவை நீங்க இந்த மேடையில பார்த்திருக்கீங்க, ஷேக் முகமது ஐயாவை இந்த மேடையில பார்த்திருக்கீங்க. எப்படி தெரியுமா? நாகூர் கனிபா ஐயாவுடைய பையன் என் அருமை அண்ணன் நவாஸ் கனின இங்க பாடினதை பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயசுக்கும் அந்த குரலுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த நாகூர் கனிபா ஐயா அந்த மேடையை அலங்கரித்தார். அதே மாதிரி அந்த குரலில் இப்படி ஒரு குரல் வளம் இருந்தது என்றதை நிரூபிக்கக்கூடிய வகையில எங்கள் பாசமிகு அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள் இன்னைக்கு இந்த எல்லா குரலையும் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுல, இன்னைக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுல இறையன்பன் குத்தூஸ் கலைமாமணி தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய துணை தலைவர் பாசமிகு அண்ணன் அவருடைய குரல் ஒலித்தது. ஆகையால நாகூர் கனிபா ஐயாவும் மறையல, ஷேக் முகமது ஐயாவும் மறையல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்கள் அருமை அண்ணன் சாகுல் அமைது அவரும் மறையல. ஒரே பாட்டு தான் இந்த உலகத்தையே சுருட்டி போட்டு போயிட்டார். உசலம்பட்டி பெண்குட்டி, உசலம்பட்டி பெண்குட்டி என்கிற அந்த பாட்டின் மூலமாக இந்த உலக தமிழரை எழுத்து போட்டவர். அவருடைய குரலும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் அருமை அண்ணன் சம்சுதீன் செட்டில்மேன் ஆர்கெஸ்ட்ரா அவருக்கு பாட்டின பாட்டு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இவங்க அனிசா மேடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவங்க அவசரமா போறதுனால அவங்கள சிறப்பு செய்யணும்னு சொல்லி மேடைக்கு கூப்பிடுறாங்க. மேடைக்கு வாங்க. சுமித்ரா மேடத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். விக்னேஸ்வரி ஜெயகாந்தி மேடத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். சாரதா மேடத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். முன்னாடி தள்ளி இல்லை, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரணும். முன்னாடி வாங்க. ஓகே. இப்போதான் கரெக்ட். நீ போமா அங்க கொண்டா போய் நில்லுங்க போ. நாங்களும் உங்களுக்கு பக்கவலமாக இருப்போம். என்னது சும்மா இந்த மேடையில ஒரு சில நல்ல உள்ளங்களை பத்தி சொல்லணும். இங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்தையுமே இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் சர்வதேச அமைப்பின்
தலைவர் முனைவர் என் அருமை சகோதரர் லட்சுமி ரூபி எல்லார் பேரையும் சொல்லிட்டாரு. ஐயால சொல்ல நேராகும் இறைவன் பேரை சொல்லிட்டேன். அமீர் கான் சொல்லணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐஎன்டியூசி இருக்கக்கூடிய அருமையான அமீர் கான் இங்க பேசிட்டு போனாங்க. அதே மாதிரி டென்மார்க் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம் தமிழ் உள்ளங்கள், இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய, ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கவங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் இங்க வந்ததுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த மேடையில சிறப்பு விருந்தினர்களுக்குன்னு ஒரு தகுதி எத்தனை பேர் வருவாங்க போவாங்க. இன்னைக்கு இறைவன் குத்துசெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் பாட்டை கேட்கறதுக்கு தளபதி காத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் இறைவன் தந்திருக்காரு. வாழ்த்துக்கள். நாங்களும் அதுக்கு அடிமை. வாழ்த்துக்கள். மரணத்தின் விளிம்பில் மரணத்தை நின்று எட்டி பார்த்துட்டு மரணம் வரப்போது அதை மீண்டு வந்த ஒரு ஈரம் விளைந்த நாள் இதயத்தை இந்த மேடையில் உங்களுக்கு நான் சொல்ல. எல்லாரும் பேசுனீங்க. என் பார்த்தப்ப அம்மா அனுஷ்யா தேசிய அவங்க ராஜீவ் காந்தி இறக்கும் பொழுது அந்த இறப்பு சம்பவத்துல கூட இருந்து அந்த மரண தருவாய்க்கு போய் அதுக்கப்புறம் தன்னுடைய விரல்கள் 3 விரல்களை இழந்து காவல்துறையில பணிபுரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷம். இன்னைக்கு இவர் சிறப்பு விருந்தினராக இங்க வந்திருக்கிறது வந்து இந்த அமைப்புக்கு பெருமை. எங்க அன்பு சகோதரர் லட்சுமி ரூபி அவர்களுக்கு பெருமை. இதுல வந்து அவங்க ஒரு பாடல் பாடினாங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் சங்கீதத்துல 91ஆம் அதிகாரத்தில் உள்ள அதிகாரங்களை வச்சு பாடின பாட்டு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற அந்த பாட்டு. அது வந்து பயப்படாதேன்னு வரும். அது எல்லாமே நம்ம எப்படி தைரியமா இருக்கணுமோ அவர் எப்படி துணை இருக்காரோ அதுக்கு வார்த்தை. அவங்க பயப்படாம இருக்க போய் தான் இன்னைக்கும் உயிரோடு அவங்களுடைய அந்த சாதனை சரித்திர நாயகியாக இங்க வந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ சண்டை பயிற்சியாளர்கள் வந்தாலும் கூட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உன் பேரை நான் சொல்ல மாட்டேன் கூப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்ன ஒரே ஆளு எங்க ஜாக்குவார் தங்கன்னு. நீ தங்கன்னு வச்சிருந்தா கூப்பிட்டுருப்பேன். நீ இங்கிலீஷ் பேர் வச்சிருக்க ஜாக்குவார்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா கூப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னது. அதே நேரத்தில் பெரும்பாலும் ராமவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் கூப்பிட்டு தலைவர் கூப்பிட்டு கார்ல ஏற்றி கூட்டு போகக்கூடிய அந்த ஜாக்குவார் தங்கன்னு அவருடைய வயசை நீங்க 200 வயசு வரைக்கும் அவர் இருப்பார். அது ஒரு சரித்திரம். அவர் வயசை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா அந்த ஈரம் விளைந்த நல்ல இதயம். இன்னைக்கு திரைத்துறையில வந்து யாருமே வளர்த்து விட மாட்டாங்க, வெளிவிட மாட்டாங்க. அந்த அருமை சகோதரி அந்த இங்க பேசுறாங்க மேடையில பெண்களுடைய இதை பத்தி யாருனாலும் எங்களை இதை பண்ணுவாங்க வச்சாங்கன்னு சொல்லி. ஆனா அப்படிதான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. ஆனா உங்களை மாதிரி துணிகரமான பெண்கள் வரப்போய் தான் இன்னைக்கு பெண்களை பார்த்து இந்த உலகம் பயப்படக்கூடிய அளவில் மாறி இருக்கிறது. அந்த வகையில் எங்க ஜாக்குவார் தங்கனையும் நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி இந்த கலை அழிந்து விடக்கூடாது, கலைஞர்கள் அழிந்து விடக்கூடாது என்று தமிழ் கலைகளை வளர்க்கிறதுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தலைவருடைய மகள் கனிமொழி மேடம் பாராளுமன்ற உறுப்பினர் சங்கம திருவிழா என்கிற ஒரு நிகழ்வை பல ஆண்டுகளாக நடத்தி நலிவுற்ற கலைஞர்களை, நலிந்த கலைகளை, மறந்து போன கலைகளை எடுத்து இப்ப கூட போன மாசம் கூட அந்த நிகழ்வு நடந்துச்சு. சங்கம திருவிழா அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வகையில இந்த உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடத்தை நிறுவி உலகம் முழுவதும் தமிழ் பண்பாட்டையும் கலைகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய என் பாசமிகு சகோதரர் முனைவர் லட்சுமி ரூபி அவர்களுடைய புகழ் மேலும் மேலும் எண்ணற்ற அனைத்து நாடுகளிலும் சென்று பரவட்டும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வணங்குறேன். மறுஜன்மம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படியே மறுஜன்மத்துல பிறந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல இதயங்களோட ஒன்னா இருப்போமா என்பது உறுதி கிடையாது. ஆகவே இருக்கும் வரை பிறரிடம் அன்பு செய்யுங்கள், இறக்கும் வரை உங்களால் முடிந்ததை இந்த உலகுக்கு செய்யுங்கள். உங்கள் சந்ததிகளை இந்த உலகம் போற்றட்டும். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.